எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அது டிவிலையோ வேற எங்கேயோ இல்லை, ட்விட்டரில் யாரோ கட் பண்ணி போட்டிருந்தாங்க ஒரு சீன். விஜய் டிவி அப்படின்ட்டு ஒரு விளங்காத டிவி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க, பிக் பாஸ் அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி. அந்த கருமத்தை நான் பார்க்கறதும் இல்லை. எப்பயுமே இந்த மாதிரி இந்த பிக் பாஸ், இந்த நீயா நானா, இந்த தமிழா இந்த ஜீ தமிழில் வர எந்த கருமத்தையும் நான் பார்க்கறதில்ல. அது எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. அதனால் அதில் என்னென்ன வருதுன்றது நமக்கு தெரியறதும் இல்லை. எதேச்சியாக யாரோ ட்விட்டரில் நம்ம நண்பர் ஒருத்தர் கட் பண்ணி போட்டிருந்தார். அதில் ஒரு என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இந்த நிறைய சேர்லாம் கலைச்சி போட்டுறாங்க. நம்ம ஆல்ரெடி மியூசிக்கல் சேர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சுற்றி ரவுண்டாக சேர் போட்டு வச்சுருவாங்க. அது சுற்றி ரவுண்டாக எல்லாம் ஓடி வருவாங்க. மியூசிக் ஸ்டாப் ஆன உடனே எல்லாம் போய் உட்காரணும். யாரோ ஒருத்தருக்கு அதில் சேர் இருக்காது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இன்றைக்கி நான் பார்த்தது அது என்னமோ புதுசாக இருந்துச்சு. வரும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாமேன்னு தெரியல. எனக்கு அது பார்த்த உடனே ஷாக்கிங்காக இருந்துச்சு, செம்ம கோவம் வந்துச்சு. மேபி அதை பார்த்து பழகினவங்களுக்கு அது தெரியாது. என்ன அப்படின்னா, சேர் எல்லாத்தையும் கழிச்சு எல்லாம் குப்புறா அப்படி இப்படின்னு போட்டுடுறாங்க, குப்பை மாதிரி போட்டு வச்சுறாங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, அதில் நிறைய பேர் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாம் குப்புன்னு ஓடி வரணும். மொத்தமாக இந்த இதுக்குள்ளே அந்த பண்ணிங்களை அவுத்து விட்டால் மொத்தமாக போகும் பாருங்க, அந்த மாதிரி ஓடி வரணும். எல்லாருமே ஆளுக்கு ஒரு சேர், கமுத்து போட்டுருக்கிற சேரில் எடுத்து நிமித்தி போட்டு அது மேலே உட்காந்து அந்த இடத்த பிடிக்கணும். அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுங்குது. இவ்வளோதான் எனக்கு தெரியும். ஃபுல்லாக தெரிஞ்சவங்க அதை பற்றி என்னன்றதுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தா எல்லாம் வர்றாங்க, உட்காடுறாங்க. அதில் திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா, ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளையோட தலை மேலே போய் உட்காந்துட்டு இருக்குது. அது தெரியாமல் கீழே இருக்கிற பொம்பளை அப்படின்னு கத்துது. அப்புறமா அந்த பொம்பளை எந்திரிச்சு பார்த்தா தலை மேலே உட்காந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 2 பேர் அங்கினமா காய்ச்சி மூச்சுன்னு ஒரு ஆம்பளையும் ஒரு பொம்பளையும் கசாமசான்னு கத்திட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு? அந்த சேருக்கு. எனக்கு சத்தியமா எனக்கு புரியல. இது என்ன நிகழ்ச்சி? இது என்ன கருமாந்திர நிகழ்ச்சி? இது என்னாண்டி இதை ஒளிபரப்புறாங்க? அல்லது இது என்ன மாதிரியான போட்டி? இதனால யாருக்கு என்ன பயன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் பிக் பாஸ்ன்றது என்ன, எல்லாம் வராங்க, ஒரு வீட்டுக்குள்ளே வருவாங்க, வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக கேமரா இருக்கும், கையில் செல்ஃபோன் இருக்காது, ஒரு 100 நாளைக்கு எத்தனை நாளைக்கு அவங்க உள்ளே இருக்கணும். இதானே பொதுவாகவே பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சி எப்படிப்பட்ட நிகழ்ச்சி? அதாவது ஒரு கெட்ட எண்ணம், ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு அசிங்கமான ஒரு எண்ணம். என்ன அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கறது, அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்கறது, அடுத்தவங்களோட பாத்ரூமை எட்டி பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான ஒரு புத்தின்றது இருக்கும் இல்லைங்களா? அதை கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அல்லது இயல்பாகவே ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி, பிக் பாஸ்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குது இல்லை, அது எதை தூண்டுது அப்படின்னா, அடுத்து இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் சுற்றியும் கேமரா, அவங்க உள்ள என்னென்ன பண்ணுறாங்களோ, என்ன பேசிக்கிறாங்க, என்ன திட்டிக்கிறாங்க, ஒரு 100 நாள் அவங்க உள்ள எப்படி வாழ்கிறாங்க, என்ன மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. சம்டைம்ஸ் நார்த் மீடியாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் எல்லா கருமத்தையும் அதில் காட்டுறாங்க. அப்போ இது மூலமாக நீங்கள் மக்களுக்கு என்ன பாடத்தை, என்ன ஒரு சமூக கருத்தை இந்த விஜய் டிவின்ற விளங்காத டிவி கற்பிக்குது அப்படின்னா, அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்கணும், எப்படி இருக்கும், அது எட்டி பார்க்கறதுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு அருமையான ஒரு தருணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குதா? மறைமுகமாக அதை வீட்டில் இருக்கிறவங்களோட மனசுக்குள்ளே திணிக்கிற வேலை தான் இது. இது என்ன மாதிரியான வேலை? இது மாமா வேலைன்னு சொல்கிறதா, எச்ச வேலைன்னு சொல்கிறதா, இல்லை என்ன வேலைன்னு சொல்கிறதே எனக்கு தெரியல. இது என்ன மாதிரி நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே மாதிரி அதுக்குள்ளே வர கண்டஸ்டன்ஸும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ, அந்த பிக் பாஸ் அது வாய்ஸ் ஓவரில் சொல்லுதோ, அல்லது பின்னாடி இந்த யார் விஜய் சேதுபதி, கமல் இந்த மாதிரி ஆளுங்க என்ன சொல்கிறாங்களோ அது எல்லாத்தையும் செஞ்சு விடணும். கேட்டால் அதுக்கு பேர் டாஸ்க்கு. என்ன வெங்காய டாஸ்க்கு, நம்ம மயிர் டாஸ்க்கு இது. அவங்களும் வர்றவங்களும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லை, வெக்கம் இல்லை. உண்மையிலே அதில் சண்டை போட்டுக்கிறாங்க, உண்மையிலேயே சீரியஸாக சண்டை போட்டுக்கிறாங்களா, அல்லது அதுவும் ஸ்கிரிப்ட் வருமாந்திரமா, ஒன்றும் புரியல. அப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க, சண்டை வராங்க, ரொமான்ஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் சொல்கிறது எல்லாத்தையும் செய்கிறாங்க. என்னென்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை திணிக்கப்படுது. அது என்ன ஆசை? யாரெல்லாம் இங்கே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ, பெஸ்ட்டாக யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசையை, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை அவங்க மண்டையில் ஏற்றி உள்ள அனுப்புகிறாங்க. அவங்களும் அந்த ஒரு போதையில், அந்த ஒரு ஆசையில் பண்ணுறாங்களா, அல்லது மிரட்டலில் பண்ணுறாங்களா? இப்படி பண்ணல அப்படின்னா நீ வேறு விதமான பிரச்சனைகள் நீ சந்திப்ப அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்புகிறாங்களா? ஒரு இழவு நமக்கு புரியல. ஆனால் பண்ணுறதெல்லாமே
இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க இப்படிலாம் நடந்துக்குவாங்களா? சாதாரண வீட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்குமானா நடக்காது. ஆனால் இந்த ஸ்கிரிப்டில், இந்த பிக் பாஸ் ஸ்கிரிப்டில் அது எல்லாமே நடக்கும். சரி ரைட்டு, வீட்டுக்குள்ளே தான் எல்லாத்தையும் கேமரா வச்சு பெட்ரூம் அது இது எல்லாத்தையும் காட்டுறீங்க. இது என்ன போட்டி? இது சேரெல்லாம் கமுத்து போட்டுருவாங்களாம். அதாவது அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸையும் அதை பார்க்குற மக்களையும் எவ்வளோ ஒரு முட்டாள் கூட்டமாக அல்லது எவ்வளோ ஒரு காட்டு மிராண்டி கூட்டமாக இந்த விஜய் டிவி அதை நடத்துகிறவங்க நினச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு போட்டியை நடத்தும். ஒரு காட்டு மிராண்டி செய்கிற வேலை தானே இது. இப்போது ஒரு சிவிலைஸ்டான ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? 4 பேர் வராங்க, சேரெல்லாம் கவுந்து கிடையாது, ஒரு மாநாடே எடுத்துக்காங்களா அல்லது ஒரு பொதுக்கூட்டம் எடுத்துக்காங்களா, கவுந்து கிடையாது, சரி ஆளாளுக்கு ஒன்று எடுப்போம் அப்படின்ட்டு எடுப்பாங்க, எல்லாம் லைனாக போடுவாங்க, அவங்கவுங்க பாட்டு உட்காருவாங்க. சரி சேர் இல்லையாப்பா, சரி எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணலாம். இதானே ஒரு நாகரிகம் அடைந்த ஒரு மனிதன் செய்யக்கூடிய வேலை இதானே. அப்போது நாகரிகமாக இருக்கிற ஒரு மனிதனை ஒரு பார்பேரியனாக மாற்றக்கூடிய ஒரு செயல் தானே இவங்க இந்த விஜய் டிவியில் இந்த நிகழ்ச்சி, இந்த செயல். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய வராங்க? நமக்கு ஒன்றும் புரியல. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆத்திரம் வருது இதெல்லாம் பார்க்கும்போது. எதையும் என்ன இவங்க டார்கெட் என்ன? வீட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும் இருந்தாங்க. யாருன்னா வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அவங்க வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த டிவியில் அதையெல்லாம் போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. இந்த விஜய் டிவி, இந்த ஜீ தமிழ், இந்த மாதிரி டிவிகளில் போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ தான் ஓடிடின்னு ஒரு கருமாந்திரம் வந்து தொலைச்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த நிகழ்ச்சி எதில் ஒளிபரப்பாகுது? ஜீ தமிழோ அல்லது இன்னொன்று ஹாட் ஸ்டாரோ ஏதோ ஒன்று என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்றில் ஒளிபரப்பாகுது. இப்போ என்ன, எல்லாரும் தான் கையில் ஃபோன் வச்சுக்கிறாங்கல்ல, யார் வேணால் பார்க்கலாமில்ல. அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிற அந்த டைம்லேயே பார்க்கணுன்ட்டுலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ உனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, அது நீ வேலைக்கு போகிற ஆளாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நீ எவ்வளோ பெரிய ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உட்காந்து இந்த குப்பை கருமாந்திரத்தை பாரு. அதை பார்க்கணும். அதை பார்க்கும்போது அதை பார்க்கறது மூலமாக உன் புத்திக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கோளாறு நடக்கணும். அந்த கோளாறுனால நீ போய் வெளியே ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இதான அதோட நோக்கம். வேற என்ன சமுதாய நோக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி நடத்துகிறாங்களே இந்த நீயா நானா, அப்புறம் இந்த ஜீ தமிழில் இந்த தமிழா ஒரு காலத்தில் நல்ல இதெல்லாம் நடந்துச்சு. நீயா நானாலும் நான் பார்த்துருக்கேன். தந்தி டிவியில் மக்கள் மன்றம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அதை நடத்திருப்பார். அதாவது இயற்கை விவசாயம் நல்லதா அல்லது இப்போ இருக்கக்கூடிய செயற்கை விவசாயம் நல்லதா, எதில் எதனால் இயற்கை விவசாயம் நல்லது, எதனால் செயற்கை விவசாயம் நல்லது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆரோக்கியமான டிபேட்ஸை நடத்தி நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற டிபேட்ஸ் எல்லாம், இந்த நீயா நானா மாதிரி இருக்கிற டிபேட்ஸ் எல்லாம் மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்குது ஒரு குடும்பம், வீட்டில் இப்போ அம்மா அப்பா அல்லது கணவன் மனைவி மாமனார் மாமியார் இப்படின்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆல்ரெடி ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த நீயா நானா ஷோவை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதில் வர்றவங்க பாதி பேர் ஒரு ஒரிஜினலான ஆளாக இருந்தால் மீதி பேர் ஆல்ரெடி செட்டப் பண்ண ஆளுங்க. அந்த செட்டப் பண்ண ஆளுங்களுக்கு ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன் போயிடும். அவங்க என்ன பேசணும், இவங்க இப்படி பேசினா அதுக்கு என்ன மாதிரியான கவுண்டர் கொடுக்கணும், என்ன மாதிரியான டாக்ஸிக்கான வார்த்தைகளை உதிர்க்கணும். இப்போ மாமியார் மருமகள் அப்படின்ட்டு 2 பக்கம் போட்டி அப்படின்னா அதில் இன்டைரக்டாக ஒரு கருப்பாடுகள் சில இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மாமியார் சைடில் இருக்கிறவங்க மருமகள் மேலே வன்மத்தை கக்குவாங்க. அதே மாதிரி மருமகள் சைடில் இருக்கிற இவங்களால் அங்கே நிர்ணயிக்கப்பட்ட அல்லது இவங்களால் அங்கே அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கருப்பாடுகள் மாமியார் மேலே வன்மத்தை கொட்டும். இதை பார்க்குறவங்க யார்? வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் அல்லது இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும், ஓஹோ மருமகனாலே இப்படி தான், மாமியார்னாலே இப்படி தான், பாரு மாமியார்கள் எப்படிலாம் மோசமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு மருமகளுக்கு எண்ணமும், பாரு இந்த மருமகள் எவ்வளோ கேவலமாக இருக்கிறாளுங்க அப்படின்ட்டு மாமியார்களுக்கு ஒரு எண்ணமும் வந்து நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்து கும்மி அடிச்சுட்டு போகிற நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம். இதனால் யாருக்கு என்ன பயன்? இது மட்டும் இல்லை, சீரியல்கள் பார்க்குறவங்களும் அதே மாதிரி தான். எந்த சீரியல் ஒரு குடும்பத்தை ஒரு அழகான குடும்பமாக காட்டக்கூடிய அல்லது ஒரு குடும்பத்தை ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட்டிவாக இருக்கக்கூடிய குடும்பமாக காட்டக்கூடிய ஒரு சீரியல் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த விஜய் டிவி, இந்த சன் டிவி, இந்த சேனல்களுடைய நோக்கம் தான் என்ன? குடும்பத்தை பிரிக்கணும் இல்லையா? வேற என்ன நோக்கம்? நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை வர வச்சு சண்டையை வர வைக்கணும். அதே மாதிரி இந்த பிக் பாஸ் மாதிரி நிகழ்ச்சிகள் இவங்களோட நோக்கம் என்ன? ஆல்ரெடி ஒரு நல்ல மைண்ட் செட்டாகவே இருந்தாலும் இதை பார்க்கறது மூலமாக அடுத்தவங்க குடும்பத்துக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதும் இப்போ தான் வந்துடுறாங்கல்ல. இப்போ நிறைய நடிகைகள்
நடிகர்கள்லாம் அடிக்கடி வந்துடுறாங்கல்ல, அதாவது அவங்க லவ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டாக லவ் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் பண்ணிக்கும் போது மற்ற சமாச்சாரங்கள்லாம் பண்ணிக்கும் போதெல்லாம் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணிப்பாங்க. அந்த பிரிவுன்னு வருது இல்லை, அப்போ பாருங்களேன் பப்ளிக்காக தான் பண்ணுவாங்க. ஏன் தனியாக கோர்ட் இருக்குது, தனியாக அதுக்குன்ட்டு நிறைய இதெல்லாம் சட்டப்பூர்வமாக விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன் அதையும் தனியாக பண்ணிக்கலாமே, அதுக்கு மட்டும் ஏன் மீடியா முன்னாடி வந்து அந்த மீடியா ஃபோக்கஸ் வருது, ஏன் வருது? இந்த மாதிரியான கருமத்துக்கெல்லாம் கொஞ்சமும் சளைக்காத இன்னொரு கருமாந்திரம் தான் இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டுட்டு தெரியுதுன்னு பாருங்கள், பைத்தியங்க. அந்த பைத்தியங்க அதாவது உண்மையிலேயே மக்களுக்கு தேவையான கருத்துக்களை அல்லது ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன், அது எந்த துறை சம்மந்தமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு துறை சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்கிறதுக்காக ரீல்ஸ் போடுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வியூஸ் கம்மியாக தான் போகும். ஆனால் அவர்களுடைய நோக்கம் பாராட்டுக்குரியது. ஆனால் நான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்னும் கூட தங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறேன் அப்படின்ற பேரில் கூட ரீல்ஸ் போட்டு போகிறாங்க. ஆனால் அந்த திறமையை எந்த மாதிரிலாம் வெளிக்காட்டுறாங்க சில பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எது திறமை அப்படின்னா, நீங்கள் ஆடுற டான்ஸு மட்டுமே திறமை கிடையாது, அந்த டான்ஸுக்குள்ள சில விஷயங்கள்லாம் தெரியணும். அதாவது டான்ஸில் திறமை தெரியறது முக்கியம் இல்லை, டான்ஸில் வேறு சில விஷயங்கள் தெரியணும், அதுக்கு தான் முக்கியம். அதுக்கான ஃபாலோவர்ஸ் தான் அதிகம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த இன்னும் எக்ஸ்ட்ரீம்கெல்லாம் போயிட்டு ஒரு சிலர்லாம் இருக்காங்க இல்லைங்களா, உங்களுக்கு தெரியும். சில ஆப்ஸு அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுன்ட்டு வேறு கேட்டுட்ருக்காங்க. சார் இந்த ட்விட்டரில் வேறு விளம்பரம் பண்ணி தொலைக்குதுங்க, சில கர்மாந்தரம் முடிச்சுதுங்க. இதுதான் என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அல்லது இதுதான் என்னுடைய டெலகிராம் ஐடி, சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நாங்கள் கான்டென்ட் போடுறேன்னு புரியல. கான்டென்ட்டா? அது என்ன கான்டென்ட்டு? இப்போ கான்டென்ட்னா என்ன அப்படின்னா, சம்திங் தட் கண்டெய்ன்ஸ், அதான கான்டென்ட்டு. ஒரு விஷயத்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம், அந்த கான்டென்ட்னா அதுக்குள்ளே சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், அதான் கான்டென்ட் இல்லையா? ஆனால் இவங்க சொல்கிறாங்க கான்டென்ட் போடுறேன் அப்படின்ட்டு. என்ன கான்டென்ட்டு? அவுத்து காட்டுறதா? அதான் கான்டென்ட். அதுக்கு பேர் கான்டென்ட்டா? வாங்க ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பே பண்ணுங்கள். என்ன கருமாந்திரம் இழவு இது? இது எப்படி இது கவர்மெண்ட் அலோவ் பண்ணிகிட்டு இருக்குதுன்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதாவதுங்க 2 கேட்டகரி இருக்குது. என்னென்னா அன்எம்ப்ளாய்டு, இன்னொன்று அன்எம்ப்ளாயபிள். இந்த அன்எம்ப்ளாய்டு கேட்டகரின்றது வந்து அவங்க திறமையானவங்களாக இருப்பாங்க, படித்தவங்களாக இருப்பாங்க, அல்லது ஸ்கில்ஃபுல்லான பீப்புளாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்க நினச்சா அவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை கொடுத்தா அவங்க வேலை செய்வாங்க. அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க அன்எம்ப்ளாய்டாக இருப்பாங்க. இவங்க அன்எம்ப்ளாய்டு. இன்னொன்று வந்து அன்எம்ப்ளாயபிள். இந்த அன்எம்ப்ளாயபிள் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வேலை கொடுக்கவே முடியாது, கொடுத்தாலும் அவங்களால செய்ய முடியாது, அதாவது இவங்களை எம்ப்ளாய் பண்ணவே முடியாது, இவங்க தான் அன்எம்ப்ளாயபிள். அப்போ இந்த மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட் போடுறேன், அல்லது இந்த மாதிரி நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் நான் செஞ்சு சம்பாதிக்கிறேன், அல்லது இந்த பிக் பாஸ் மாதிரி ஷோவில் வந்து கலந்துக்க வைக்கிறேன். இவங்கெல்லாம் யாருன்னா, இவங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்டு கிடையாது, இவங்கெல்லாம் அன்எம்ப்ளாயபிள். இவங்களை வச்சு இவங்களால் 5 பைசாவுக்கு அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்க குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் இந்த மீடியாவும் இந்த சோஷியல் மீடியாவும் உருவாக்கிட்டு இருக்குது. உண்மையிலே தமிழக அரசு உண்மையிலே மக்கள் நலன் மேலே அக்கறை இருந்தால், அல்லது இந்திய அரசு மக்கள் நலன் மேலே அக்கறை இருந்தால், இந்த மாதிரியான அசிங்கங்களை, இந்த மாதிரியான கேவலமான ஷோக்களை ஒழிச்சு கட்டணும், பாரபட்சம் இல்லாமல் ஒழிச்சு கட்டணும். நானும் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில், அதை பார்த்து ரசிக்கிற மக்களும் இருக்கிறாங்க, அதை செருப்பால் அடிக்கிற மக்களும் இருக்கிறாங்க. அப்போது அதை பார்த்து ரசிக்கிற மக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு ஐயையோ நம்ம இதையெல்லாம் நம்ம அழிச்சுவிட்டோம், இதெல்லாம் நம்ம கெடுத்துவிட்டோம் அப்படின்னா நாளைக்கு அவங்க கோச்சிக்குவாங்களே அப்படின்ட்டு அரசாங்கங்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா மரியாதைக்குரிய மாண்புக்குரிய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தடை விதித்தா நல்லாயிருக்கும். பட் அது அவ்வளோ பாசிபிளா அப்படின்னு தெரியல. ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த விஜய் டிவியில் நடக்கிற டெலிவிஷன், இந்த விஜய் டிவியில் நடக்கிற ப்ரோக்ராமாக இருக்கட்டும், இவங்க எங்கேருந்து காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த AXN அது இதுன்ட்டு இந்த வெளிநாட்டு சேனல் இருக்கும், அதில் நிறைய இந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பாங்க. அதில் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கும். நார்த்தில் சில சேனல்கள் இருக்கும், அங்கேருந்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் நெட்வொர்க்கு, மிகப்பெரிய சிலந்தி வலை இது. ஸோ இதை தடுக்கிறதுன்றது அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயமா அப்படின்னா இல்லை. இன்னொரு விஷயமும் இருக்குது, நான் கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, இப்போது சைனா இருக்குது, சைனாவால் அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ண முடியலை. இப்போது மற்ற நாடுகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள வளர விடாமல் தடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, இப்போ முன்னெல்லாம் ஒரு நாட்டு மேலே போர் தொடுப்பாங்க. அது என்ன மாதிரியான போர்னா, அந்த ஆயுதம் தாங்கிய போர், வெப்பன் வார் அப்படி முன்னெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பயோ வார்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன மாதிரி வார் தெரியுமா? சைக்கலாஜிக்கல் வார். இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஆப்ஸை க்ரியேட் பண்ணுறது. இப்போது டிக்டாக்னு ஒன்று விட்டான்,
டிக்டாக் விட்டதுனால என்ன பண்ணான், பாதி பேர் அதில் ஃபுல்லாக மூழ்கி போய் அது ஒரு மென்டலாகி அதில் பைத்தியம் முடிச்சு அதுலேயே அதுதான் உலகம், அதுலேயே ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அதில் தான். இப்போ அவன் மற்ற வேலைக்கு போவானா, மற்ற வேலையை செய்வானா, செய்ய மாட்டான். கொஞ்ச நாள் என்ன பண்ணுவான், பாதி நேரம் வேலை செய்வான், மீதி நேரம் டிக்டாக் போடுவான். அதுவே மென்டலாகி போச்சுன்னா 3 நேரமும் அதை தான் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களே, சமூகம் மீன்ஸ் நாடு, அந்த நாட்டு மக்களே இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள மூழ்கிட்டா அந்த நாட்டுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அந்த நாடு எப்படி பொருளாதாரத்தில் முன்னேறும், எப்படி அந்த மக்கள் உழைப்பார்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறது மூலமாக மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி இந்த மாதிரியான ஒரு மோகத்துக்குள்ள தள்ளுறது மூலமாக என்ன பண்ணுவான், மற்ற நாடுகள்லாம் சரிஞ்சிச்சு அப்படின்னா தன் நாட்டை அவன் உயர்த்திக்குவான். இந்த மாதிரியான ஒரு வாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சில விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன். இது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணால் தான் புரியும். அதே மாதிரி தான் இந்தியாவில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆப்ஸ், இந்த நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், கணவன்மார்கள் வேலைக்கு போயிடுவாங்க, இவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்க சில காசுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கான்டென்ட் போடுறேன், அது என்ன கான்டென்ட்டு, அவுத்து போட்டு காட்டுறது தான் கான்டென்ட்டு, அந்த மாதிரி வேலைகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது மூலமெல்லாம் என்ன, அவங்கள கொண்டு போய் ஒரு பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளிடுறது. இப்போ அந்த கான்டென்ட்டு போடுறவங்க மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த கான்டென்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு காசும் கொடுத்து பார்க்குறான் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், அவன் உளவியலாக பாதிக்கப்படுவான். உளவியலாக பாதிக்கப்பட்டான்னா அடுத்து அவன் தன்னுடைய கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவானா, தன்னுடைய முன்னேற்றத்தில், தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவானா, போய் அந்த குழியில், அந்த படுகுழியில் போய் விழுந்துட்டு அதுலேயே தான் கிடப்பானே தவிர அதுலேருந்து வெளியே வர மாட்டான். இப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு விழுக்காடு மக்கள் அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவன் உழைப்புலேருந்து அவனை வெளியேற்றிட்டா அந்த நாடு எப்படி வளரும்? ஸோ இது வெறும் சாதாரண ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்ச்சி, அல்லது ஒரு குடும்பத்தை கெடுக்கிற நிகழ்ச்சி, அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை கெடுக்கிற நிகழ்ச்சின்றது கிடையாது. ஒரு நாட்டையே கெடுக்கக்கூடிய, ஒரு நாட்டின் மீது தொடுக்கப்படுகிற போர் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஸோ இதை யார் பண்ணுறா நமக்கு தெரியும், இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் பண்ணுறாங்க. அப்போது எந்த அளவுக்கு இது பாசிபிள்னு தெரியல. இந்திய அரசும் சரி, தமிழக அரசும் சரி, கொஞ்சம் மனசு வச்சு இதுக்கு முன்னாடி ஐயா மோடி ஐயா இந்த டிக்டாக்னு ஒரு கருமத்தை பேன் பண்ணி தொலைச்சிங்கல்ல, அதை விட மோசமான கருமாந்தரங்கள்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் பேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். ஏன்னா அதனால் பாதிக்கப்படுறது அதில் போய் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் கான்டென்ட் போடுறவங்க மட்டும் இல்லை, அந்த கருமத்தை பார்க்குறவங்களும் தான். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அதே மாதிரி இந்த விஜய் டிவி மாதிரி ஒரு அருவருப்பான சேனல்களில் குடும்பங்கள் பார்ப்பதை தவிருங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கணும் சரி, பெண்களாக இருக்கணும் சரி, ஸ்ட்ரிக்டாக உங்கள் வீட்டில் இருக்க முதல்ல நீங்கள் பார்த்து தொலையாதீங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருக்கட்டும் சரி, அல்லது முதியவர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த நீயா நானா, இந்த தமிழா, இந்த பிக் பாஸு, இதெல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்லை உளவியலை கெடுக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு மனிதனை பார்பேரியனா, அதாவது நாகரிகமற்ற ஒரு காட்டு மிராண்டியாக மாற்றக்கூடிய நிகழ்ச்சிகள். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. டாக்ஸிக் மண்டைக்கு எடுத்து விட்டுரும், சமுதாயத்துக்கு எடுத்து விட்டுரும், எல்லாத்தையும் எடுத்து நாசம் பண்ணி விட்டுரும். கோபம் வருதுங்க பார்க்குறதுக்கு, பேசாமல் இருக்க முடியல, பேசிட்டேன், தப்பு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய கருத்து என்னவோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.